முதல்வர் விஜய் சட்டமன்றத்தில் பேசுகையில், முதல்வருக்கு பேசத் தெரியவில்லை, பதிலளிக்க தெரியவில்லை என கூறுபவர்கள் பதிலளிக்கும் போது அதனை கேட்காமல் வெளியேறிவிடுகின்றனர். விட்டுவிட்டு நக்கல், நையாண்டி, சம்பந்தம் இல்லாமல் ஏதேதோ பேசுவதையெல்லாம் விட்டுவிடுங்கள். தாவேகாவை பற்றி அவதூறு பரப்புவதை மட்டுமல்லாமல் மக்கள் மீது அவதூறு பரப்புகிறார்கள். மக்கள் தாவேகாவிற்கு வாக்களித்தது தவறு, குடும்பம் குடும்பமாக ஆதரித்தது தவறு என திமுகவினர் தொடர்ந்து மக்களை சாடி வருகிறார்கள். தமிழக சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் முதல்வர் விஜய் பேசினார். அவர் பேசிய போது, இந்த 17வது மாமன்றத்தில் அதிகப்படியான 12 கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கொள்கை ரீதியாகவும் நிலைப்பாடு ரீதியாகவும் வேறுபட்டிருந்தாலும் மக்கள் பணி செய்வதுதான் நம் எல்லோருக்கும் பிரைமரியாய் இருக்கிற ஒரே ஒரு லட்சியம். அந்த வகையில்தான் நாம் எல்லோரும் நம்ம மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறோம். அதனால் நாம் கருத்தால் வேறுபட்டாலும் மக்கள் சேவை என்ற நோக்கத்தில் நம்ம மாநிலம் சார்ந்த விஷயங்கள் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து பயணித்தால் நம்ம தமிழ்நாடு என்னைக்கும் எதிலையும் முதன்மை மாநிலமாக திகழும். அப்புறம் நம்மளோட அரசியல் பயணத்தையும் பத்தியும் கொஞ்சம் பதிவு செய்ய விரும்புகிறோம். நாம் ஏதோ ஷூட்டிங்ல இருந்து நேரா வந்து சிஎம் ஆன மாதிரியே சில பேர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்க. அவங்களுக்கு அவங்க ஆசைப்படுற லாங்குவேஜ்லயே சொல்கிறோம். அது வெறும் ரீல் தான், ரியல் கிடையாது. ஒரு சாதாரண நடிகனாத்தான் நம்ம கேரியர் தொடங்கியது. அப்புறம் அப்படியே சின்சியரா உழைச்சு மேல வந்தோம். நம்ம கரியர்ல நாம மேல வந்ததுக்கு இந்த விஜய் ஒருத்தன் மட்டுமே காரணம் இல்லை, அவனோட உழைப்பு மட்டுமே காரணம் இல்லை. இந்த விஜயோட உழைப்புக்கும் உயர்வுக்கும் பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட அன்பும் அரவணைப்பும் தான் காரணம். ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மள அவங்க வீட்டுல ஒருத்தனா ஏத்துக்கிட்டாதான் நமக்கு கடவுளும் மக்களும் தந்த மிகப்பெரிய வரம். அதுக்காகவே கடவுளுக்கும் கடவுளுக்கு சமமான நம்மளோட சொந்தங்களான தமிழக மக்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. இப்படி நம்மள தாயன்போடு அள்ளி அரவணைச்ச தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம எப்படியெல்லாம் துணையாக இருந்தோம், எப்படியெல்லாம் மக்களோட மக்களாய் இருந்தோம்னு சொல்கிறேன். 1990களிலேயே ரசிகர் மன்றமா இருந்தப்பவே மக்களுக்கு துணையா நிக்க ஆரம்பித்து விட்டோம். அதுக்கப்புறம் நற்பணி மன்றமாகவும் அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கமாகவும் மாறி மாறி மக்களோட நின்னுக்கிட்டு இருந்தோம். 2008ல் ஈழத்தமிழருக்கு ஆதரவா உண்ணாவித போராட்டம் செஞ்சோம். போர் முடிவுக்கு வரணும், நம்ம தொப்புள்குடி உறவுகளான ஈழத்தமிழர்களுக்கு பாதுகாப்பான நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும், அன்னைக்கே கோரிக்கை வைத்தோம். 2009ல் ஆரம்பிச்ச விஜய் மக்கள் இயக்கம் வழியா நம்மளோட மக்கள் நலப்பணிகளை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம். கல்விக்கு துணையாக இருந்தோம், வெள்ள நிவாரணத்தில் துணையாக இருந்தோம், கொரோனா காலத்தில் மக்களுக்கு தோள் கொடுத்தோம். விலையில்லா விருந்தகம், குருதியகம், முட்டை பால் ரொட்டி திட்டம், விழியகம், பயிலகம், நூலகம், இப்படி பல வழியில் மக்களுக்கு துணையாக இருந்தோம். அப்புறம் நம்மளோட திரைப்படங்கள்ல நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஊழல் எதிர்ப்பை சொன்னோம், சமூக நீதியை சொன்னோம், கல்வியை பத்தி சொன்னோம், அரசியலை பத்தி சொன்னோம். அரசியலை பத்தி பேசினதால் நம்ம படங்கள் சந்திச்ச, ஏன் இதுவரைக்கும் சந்திக்கிற பிரச்சனையை பத்தி எல்லோருக்குமே தெரியும். இது மட்டும் அல்லாமல் 2011ல் நாகப்பட்டினத்தில் மீனவர் பிரச்சினைக்கு ஆதரவா பெரிய பொதுக்கூட்டம் நடத்தினோம். மீனவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து பேசி அதுல நம்ம எதிர்ப்பை பதிவு செய்தோம். 2017ல் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல தமிழர் பண்பாட்டு உரிமைக்கான நம்மளோட ஆதரவை தெரிவித்தோம். 2018ல் ஸ்டெர்லைட் போராட்டம், துப்பாக்கிச் சூட்டில் பாதிக்கப்பட்ட நம்ம சொந்தங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொன்னோம். 2021ல் உள்ளாட்சி தேர்தல்ல விஜய் மக்கள் இயக்க வேட்பாளர்கள் போட்டியிட்டு ஜெயிச்சாங்க. கல்வி விருது விழா நடத்தி சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையும் பரிசும் கொடுத்தோம். தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தோம். ஆரம்பிச்ச உடனே சிஏஏ எதிர்த்து அறிக்கை விட்டோம். அரசியல் கட்சி ஆரம்பிச்சு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நம்மளோட முதல் மாநாட்டை கொள்கை திருவிழாவாக நடத்தினோம். தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள்னு நம்மளோட 5 கொள்கை தலைவர்களை அறிவித்தோம். இந்தியாவில் 2 பெண் ஆளுமைகளை கொள்கை தலைவர்களாக அறிவித்த ஒரே கட்சி நம்ம டிவிகே மட்டும்தான் என்று பெருமையோடு அறிவித்தோம். எம்ஜிஆர் காலத்திலும் இருந்தது. திமுகவினர் 50 ஆண்டுகளாக ஒரே டெக்னிக்கை வைத்து விமர்சித்து வருகிறார்கள். டெக்னாலஜி எல்லாம் மாறிவிட்டு டெக்னிக்கையாவது மாற்றிக்கொள்ளுங்கள். பார்ட்டி ஃபண்ட் இன்றி இல்லை. மக்களின் பணத்தை நாங்கள் தொடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம் என விஜய் எச்சரித்தார்.